ஓகே, வணக்கம். வாழ்க வளமுடன். கை ரெண்டையும் கால் சைடில் வச்சுக்கோங்க. ரைஸ் ஒரு போத் ஹேண்ட்ஸ் அப். ரெண்டு கை நல்லா மேலே வைத்து உள்ளங்கை சேர்ந்திருக்கணும். 4 மூச்சு நிலைகள். 1 2 3 4. கையை கீழே வைக்கலாம். 2 மூச்சு. 1 2. மறுபடியும் கையை மேலே உயர்த்துங்க. 4 மூச்சு. 1 2 3 4. கை கீழே வைக்கலாம். 2 மூச்சு. 1 2. மறுபடியும் கையை மேலே உயர்த்துங்க. 4 மூச்சு. 1 2 3 4. கை கீழே வைக்கலாம். 2 மூச்சு. 1 2. ரைட். இப்போ கையை சைடில் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. மூச்சை விட்டுட்டே கையை சேர்க்கணும். மூச்சை இழுத்துக்கிட்டே விரிக்கணும். மூச்சை விட்டுக்கிட்டே உள்ள, மூச்சை இழுத்துக்கிட்டே வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே. கை கீழே வைக்கலாம். இப்போ இடது கையை தொடைய ஒட்டி வச்சுக்கோங்க. வலது கையில் 5 வரையும் கூச்சி வச்சுக்கோங்க. வலது கையை நல்லா மேலே கொண்டு போய் பின்னாடி கொண்டு வந்து கீழே. 1 2 3 4 5. ரைட். இதே மாதிரி இடது கையில் வலது கையை தொடைய ஒட்டி வச்சுக்கோங்க. இடது கையை நல்லா மேலே கொண்டு போய் பின்னாடி கொண்டு வந்து கீழே. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே. இப்போ வலது கையை முன்னாடி வச்சுக்கலாம். இப்போ பவுலிங் போடுற மாதிரி கீழே கொண்டு வந்து பின்னாடி கொண்டு போய் மேலே கொண்டு வந்து முன்னாடி. 1 2 3 4 5. இதே மாதிரி இடது கையில் 5 வரையும் கூச்சி வச்சுக்கோங்க. இடது கை நல்லா கீழே கொண்டு வந்து பின்னாடி கொண்டு போய் மேலே கொண்டு வந்து முன்னாடி. 1 முழங்கை மடக்காம ரொட்டேட் பண்ணும். 2 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே. இப்போ 2 கைகளையும் சேர்த்து 5 வரையும் கூச்சி வச்சுக்கோங்க. 2 கைகள் நல்லா மேலே கொண்டு போய் பின்னாடி கொண்டு வந்து கீழே. 1 முழங்கை மடக்காம பண்ணணும். 2 3 4 5. இப்போ 2 கையில முன்னாடி வச்சுக்கோங்க. கூச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 2 கைகளையும் பவுலிங் போடுற மாதிரி கீழே கொண்டு வந்து பின்னாடி கொண்டு போய் மேலே கொண்டு வந்து முன்னாடி. முழங்கை மடக்காம எவ்வளவு முடியுமோ கையை பின்னாடி கொண்டு போகணும். 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ வலது காலை 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் வச்சுக்கலாம். வலது கை முன்னாடி, இடது கை பின்னாடி. இப்போ வலது கை மேலே போகும்போது இடது கை கீழே. அப்படி சைமல்டேனியஸாக ரொட்டேஷன். 1 2. உடம்பு ஆடக்கூடாது, கை மட்டும் ரொட்டேட் ஆகணும். 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ வலது கை முன்னாடி, இடது கை பின்னாடி. இப்போ நீச்சல் அடிக்கிற மாதிரி, ஆனால் உடம்பு ஆடக்கூடாது, கை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். மெதுவாக ரெடியா. வலது கை கீழே போகும்போது இடது கை மேலே. ஸ்டார்ட். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ 2 காலுக்கு நடுவில் ஒரு 1.5 அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் கேப் விட்டுக்கலாம். எல்லா வரலையும் மடக்கிக்கோங்க. பெருவல் மட்டும் நேராக இருக்கட்டும். கண்ணு நகத்தையே பார்க்கணும். நகத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே வலது பக்கம் திரும்பணும். இடது கால் பெருவல் மட்டும் தலையில் இருக்கணும். வலது காலை திருப்பாமல் அப்படியே எவ்வளோ முடியுமோ நல்லா திரும்புங்க. கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. கண்ணு நகத்தையே பார்க்கணும். ஜெர்க்காகாமல் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ரிலாக்ஸ். இப்போ கையை கீழே வைக்கலாம். நேரம் வந்துடலாம். ரைட். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ நீ ரொட்டேஷன். உள்ளங்கையை
முழங்கால் மேல வச்சுக்கோங்க. சேர்ல உட்கார மாதிரி உட்காந்துக்கோங்க. முழங்கால் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். பாதம் வந்து கிட்டத்தட்ட தரையில இருக்கணும். பாதத்தை தூக்காம ரொட்டேட் பண்ணணும். 1 2 3 அப்படியே மாத்தி சுத்துங்க. 1 2 3 மறுபடியும் மாத்தி சுத்துங்க. 1 2 3 ரிலாக்ஸ். ஓகே, இப்போ அப்படியே உட்காந்து பண்ணக்கூடிய பயிற்சிகள். ரைட், கால் பயிற்சி. அப்படியே உட்காந்துக்கோங்க. வாழ்க வளமுடன். இப்போ காலை நீட்டி வச்சுக்கலாம். 2 கைகளையும் சைடில் வச்சுக்கோங்க. ஒரு 2 காலில் ஒரு அடி கேப்பு. இப்போ 2 கால் பெருவரலும் தரை தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும். உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள முழங்கால் மடக்காம இடுப்பை தூக்காம பண்ணணும். உள்ள எவ்வளவு முடியுமோ முடிஞ்ச அளவு பண்ணுங்க போதும். வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே. ரிலாக்ஸ். இப்ப 2 கால்களும் ஒரு அரடி கேப் வச்சுக்கோங்க. 2 பாதத்தையும் ஒரே பக்கம், இடது வலது, இடது வலது, இடது வலது, இடது வலது, இடது வலது. எவ்வளவு முடியுமோ இடுப்பை தூக்கக்கூடாது, முழங்கால் தூக்காம முயற்சி பண்ணுங்க. இடது வலது இடது. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே ரொட்டேஷன். குதிகால பேஸை வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. 1 பெரிய வட்டமா ரொட்டேட் பண்ணும். சைட்ல போகும்போது சுண்டு விரலும் பெருவரலும் தரையை தொடணும். 2 3 4 5. இப்போ அப்படி மாத்தி சுத்துங்க. 1 2 3 4 5. மறுபடியும் கடிகார திசையில 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே, ரைட். இப்ப பாதம் அழுத்தத பயிற்சி. இப்ப வலது காலை தூக்கி இடது தொடை மேல வச்சுக்கோங்க. ரைட், ரைட்டா திரும்பி உட்காந்துக்கலாம். ஓகே, வலது பாத தூக்கி வலது காலை தூக்கி இடது தொடை மேல வச்சுக்கோங்க. பாதம் அழுத்தும் பயிற்சி. கை ரெண்டையும் 8 விரலும் பின்னாடி இருக்கணும். பெருவரல் மட்டும் கால் பெருவலுக்கு மேல வச்சு நல்லா மேல இருந்து கீழ் நோக்கி நல்லா அழுத்தி விடணும். நல்லா பழகிட்டீங்கன்னா கண்ணை மூடி அங்கேயே பண்ணலாம். புதுசா பண்றவங்க அப்படியே நல்லா பண்ணுங்க. மேல இருந்து கீழ் நோக்கி ஒரு தடவை பண்ணா போதும். அடுத்து 2வது விரல் 3வது விரல் கண்கள்ல இருந்து வந்த நரம்புகள்லாம் இங்க முடியுது. அதுக்கு நல்லா அழுத்தம் கொடுக்குறோம். அடுத்து 4வது 5வது விரல் காதுகள், மேல இருந்து கீழ் நோக்கி. இப்ப பெருவிரலுக்கு கீழே பள்ளமான பகுதி நல்லா அழுத்தி விடுங்க. ஜிக்ஜாக்கா பெருவிரல இருந்து சுண்டு விரலை நோக்கி, கொஞ்சம் கீழே இறக்கி சுண்டு விரல இருந்து பெருவிரலை நோக்கி, மறுபடியும் பெருவிரல இருந்து சுண்டு விரலை நோக்கி ஜிக்ஜாக்கா பாதம் முழுவதும் அழுத்துறோம். இப்ப மென்மையான பகுதி இது வந்து வயிற்று பகுதி. அழுத்தம் கொஞ்சம் குறைவா தரணும். 8 விரலும் பின்னாடியும் அழுத்திக்கிட்டே விட்டு விட்டு அழுத்தணும். இப்ப அப்படியே அழுத்திக்கிட்டே வர்றோம் ஜிக்ஜாக்கா. மேலான பகுதி இங்க அழுத்தம் சற்று அதிகமாக நல்லா அழுத்தி விடுங்க. இது வந்து நம்ம அடி வயிற்று பகுதி உறுப்புகள்லாம் இந்த இடத்துல முடியுது. நரம்புகள்லாம் இங்க இடத்துல கனெக்ட் ஆகுது. இப்ப வலது கையால 5 விரல பிடிச்சிக்கலாம். இடது கையை கீழே, மேல இருந்து கீழ் நோக்கி சைட்ல பாத்துடைய சைடு அழுத்தி விடுங்க. அடுத்து கீழ இருந்து மேல் நோக்கி, மறுபடியும் மேல இருந்து கீழ் நோக்கி, கீழ இருந்து மேல் நோக்கி, மறுபடியும் மேல இருந்து கீழ் நோக்கி. ரிலாக்ஸ். இப்ப பாதத்தினுடைய கணுக்கால் எலும்பு மூட்டை சுத்தி மேல இருந்து கீழ் நோக்கி நல்லா அழுத்தி விடணும். விட்டு விட்டு அழுத்துங்க. கீழ இருந்து மேல் நோக்கி,
மறுபடியும் மேலேருந்து கீழ் நோக்கி. சரியா? இப்போ வலது உள்ளங்கையை கணுக்கால் எலும்பு மேலே வச்சுக்கோங்க, மூட்டு மேலே. இடது கையை அது கீழே வச்சு மசாஜ் பண்ணணும் கணுக்கால் மூட்டை சுற்றி. 1 2 3 4 5. இப்போ அப்படியே மாற்றி சுற்றுங்க. 1 2 3 4 5. மறுபடியும் கிளாக் வைஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ வலது கையால் காலை பிடிச்சிக்கோங்க, இடது கையால் 5 விரலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரொட்டேஷன். 1 2 3 4 5. இப்போ அப்படியே மாற்றி சுற்றுங்க. 1 2 3 4 5. மறுபடியும் கிளாக் வைஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ கையை வந்து கால் மேலே வச்சு காலை பிடிச்சு விடணும். எலும்பு பகுதி அந்த காப் மசிலை நல்லா அழுத்தி பிடிச்சு விடுங்க. கீழேருந்து மேல் நோக்கி ஒரு தடவை பிடிச்சு விட்டா போதும். ரைட். அப்படியே காலை மாற்றிக்கோங்க. ரைட். இப்போ இடது கால் வலது கால் மேலே வச்சுக்கணும். முதல்ல பெருவிரலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். பெருவிரலை மேலேருந்து கீழ் நோக்கி அழுத்தி விடுங்க. இது தலைப்பகுதியிலேருந்து வர நரம்புகள்லாம் இங்கே முடியுது. அடுத்து 2வது விரல் 3வது விரல் கண்கள்ல இருந்து வர நரம்புகள் இங்கே முடியுது. அடுத்து 4வது விரல் 5வது விரல் காதுகள்ல இருந்து வர நரம்புகள் மேலேருந்து கீழ் நோக்கி விட்டு விட்டு அழுத்தணும். ரைட். இப்போ பெருவிரலுக்கு கீழே அப்படி பள்ளமான பகுதியை மேலேருந்து சுண்டு விரலை நோக்கி, சுண்டு விரல்ல இருந்து பெருவிரலை நோக்கி ஜிக் ஜாக்கா பாதம் முழுவதும் அழுத்தி விடுறோம். 10 விரலும் பின்னாடியும் அழுத்தணும். இப்போ மென்மையான பகுதி அழுத்தம் சற்று குறைவாக. வயிற்று பகுதி நல்லா அழுத்தி விடுங்க விட்டு விட்டு. ஓகே. இப்போ மேலான பகுதி அழுத்தம் சற்று அதிகமாக. இது அடிவயிற்று பகுதி, அழுத்தம் சற்று நல்லா அழுத்தி கொடுக்கலாம். விட்டு விட்டு அழுத்தணும். இப்போ வலது கையால காலை பிடிச்சுங்க, இடது கையை கீழே பிடிச்சி மேலேருந்து கீழ் நோக்கி நல்லா பிடிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் கீழிருந்து மேல் நோக்கி, மறுபடியும் மேலேருந்து கீழ் நோக்கி. ரைட். கீழிருந்து மேல் நோக்கி, மறுபடியும் மேலேருந்து. இது முதுகு தண்டு வடம், முதுகு எலும்புல இருந்து வர நரம்புகள்லாம் இங்கே முடியுது. இப்போ கணுக்கால் மூட்டை சுற்றி அப்படியே விளக்கு சுடுற இதை மாதிரி மேலேருந்து கீழ் நோக்கி, கீழிருந்து மேல் நோக்கி, மறுபடியும் மேலேருந்து கீழ் நோக்கி. ரைட். ரிலாக்ஸ். இப்போ இடது உள்ளங்கையை கணுக்கால் எலும்பு மேலே வச்சுக்கோங்க, வலது உள்ளங்கை கணுக்கால் எலும்பு கீழே வச்சு மசாஜ் பண்ணுங்க. 1 2 3 4 5. இப்போ அப்படியே மாற்றிட்டுங்க. 1 2 3 4 5. இப்போ மறுபடியும் மாற்றிட்டுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ இடது கையால் பிடிச்சிக்கலாம், வலது கையால் 5 விரல பிடிச்சிட்டு அப்படியே ரொட்டேஷன். 1 2 3 4 5. இப்போ அப்படியே மாற்றிட்டுங்க. 1 2 3 4 5. மறுபடியும் கிளாக் வைஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ காப் மசிலை பிடிச்சு விடணும். இந்த கெண்டைக்காலை நல்லா பிடிச்சு விடுங்க. ஓகே. இப்போ இப்படி வஜ்ராசனம் வந்துங்க. வஜ்ராசன பொசிஷன் வந்து கிட்னி மசாஜ். ஓகே. இடது கால் பெருவிரல் மேலே வலது கால் பெருவிரல், இந்த மாதிரி இடது கால் பெருவிரல் மேலே வலது கால் பெருவிரல் இருக்கணும். சரியா? அப்படியே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு எவ்வளோ முடியுமோ 4 விரல் வந்து நல்லா மேலே கொண்டு போய் மேலேருந்து கீழ் நோக்கி நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே. இப்போ வந்து கை ரெண்டையும் சின்முத்தால் வச்சுக்கோங்க. சின்முத்தால் வச்சுக்கிட்டு நெறி கட்டுற இடம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். நெறி கட்டுற இடம், இடுப்பு முடிகிற இடம், தொட ஜாயிண்ட் ஆகிற இடம். அப்படி
வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா மூச்சை உள்ள இழுத்துக்கலாம். மூச்சை விட்டுக்கிட்டு தலை, கழுத்து, முதுகு 3 ஒரே நேர்கோடு. மூச்சை இழுத்துக்கிட்டே மேல, மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். 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 மூச்சு இழுத்துக்கிட்டே மேல, ரிலாக்ஸ். ஓகே, ரைட். இப்போ ஆதி முத்ரா. பெருவெல்ல மடைக்கலாம். அதுக்கு மேலே 4 வெள்ளை மடைக்கோங்க. கையை சேர்த்து வச்சுக்கோங்க. அடிவயத்தில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். தலை, கழுத்து, முதுகு 3 ஒரே நேர்கோடு. மூச்சை இழுத்துக்கிட்டே மேல, மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். மூச்சை இழுத்துக்கிட்டே மேல, மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். மூச்சை இழுத்துக்கிட்டே மேல, மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். மூச்சு இழுத்துக்கிட்டே மேல, ரிலாக்ஸ். ஓகே, வாழ்க வளமுடன். ரைட், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.